ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம சாக்லேட் சிரப் எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது அப்படியே கடையில் வாங்குகிற அதே ஒரு டேஸ்ட்டு, டெக்ஸ்சரு, கலர், அந்த கிளாஸியான ஒரு ஷைனிங் எல்லாமே அப்படியே கடையில் வாங்குற மாதிரி அச்சசல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு வெறும் நம்ம 3 இன்க்ரீடியண்ட் வச்சே செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி பேனில் கரெக்டாக நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் 1/2 கப் ஆஃப் சுகர் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வந்து தண்ணி அளந்து ஊற்றினோமோ அதே கப்பில் வந்து 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. கூடயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொக்கோ பவுடரில் வந்து நிறைய லம்ஸ் இருக்கும். அந்த லம்ஸ் எல்லாத்தையும் உடச்சி விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லம்ஸ் எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் டைமர் கூட ஆன் பண்ணிக்கோங்க. டைமர் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 10 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். அதனால் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா ஆறிடுச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு. இப்போ வந்து நம்ம முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் திக்காயிருக்கும். இது அப்படியே கடையில் வாங்குற அந்த ஒரு டேஸ்ட்டு, கிளாஸி லுக்கு, டெக்ஸ்சர், கலர் எல்லாமே அப்படியே இருக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1.5 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.